சிறுபான்மையினர் மக்கள் தொகைக்கு ஏற்ப சட்டப்பேரவை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும். மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். ஊட்டி தமிழ்நாட்டு சட்டப்பேரவை தேர்தலில் சிறுபான்மையினர் மக்கள் தொகைக்கேற்ப சட்டப்பேரவை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் அப்துல் சமீத் அறிவித்தார். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மனிதநேய மக்கள் கட்சியின் 18ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு ஊட்டி ஏடிசி திடலில் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் நேற்று நடந்தது. கூட்டத்துக்கு மாவட்ட தலைவர் அபுதாஹிர் தலைமை வகித்தார். கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் எம்எல்ஏ அப்துல் சமத், சமூக செயற்பாட்டாளர் செந்தில் வேல் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். பின்னர் மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் எம்எல்ஏ அப்துல் சமீத் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: மத்திய அரசு பள்ளிகளில் வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் பாட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது. வரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத சமூகம் அடிமை சமூகமாக நடத்தப்படும். இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைந்துள்ளது. வெறுப்பு அரசியல் மூலம் திட்டமிட்டு பாஜக படிப்படியாக இஸ்லாமியர்கள் பிரதிநிதித்துவத்தை குறைத்துள்ளது. மக்களவையில் தற்போது 24 இஸ்லாமியர்கள் எம்பிக்களாக உள்ளனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 7 பேர் மட்டுமே உள்ளனர். எனவே தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் மக்கள் தொகைக்கு ஏற்ப சட்டப்பேரவை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும். மோடி, அமித்ஷா எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அது மக்களிடையே எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அவர்களால் கடந்த 11 ஆண்டுகளில் நடந்த சாதனைகளை பட்டியலிட முடியாது. மத்திய பட்ஜெட்டில் தேர்தல் நேரத்திலும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளது. பாஜக அரசு ஆதரவில் கேரளா ஃபைல்ஸ் உட்பட பல்வேறு ஃபைல்ஸ் மூலம் வெறுப்பை பரப்பினார்கள். தற்போது எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சிக்கியுள்ளனர். இதை ஊடகங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். ஆட்சியில் பங்கு என்பது அவரவர் உரிமை. தமிழ்நாட்டின் நிலை குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் உணர்ந்திருக்கிறார். இதனால் திமுக கூட்டணியில் விரிசல் வராது. நடக்க உள்ள சட்டப்பேரவை தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய ஒரு சாதாரண தேர்தல் அல்ல. தமிழ்நாட்டின் வாசலில் பாசிசம் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அதை உள்ளே நுழைவிடுவதோ அல்லது தடுத்து நிறுத்துவதா என்பதற்கான ஒரு தேர்தலாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்க்கிறார்கள். அந்த பாசிசத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அணி எது என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெறும். இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை திமுக தலைமையிலான கூட்டணி பெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமியர்களுக்கு எதிரான CAA சட்டத்தை ஆதரித்தார். விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை எதிர்த்தார். பாஜக நீட்டி இடங்களில் எல்லாம் கையே எழுத்திட்டார். தவிக தலைவர் விஜய் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது வட மாநிலங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை கண்டிக்கவில்லை. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் கருத்து தெரிவிக்கவில்லை. பாசிசம் முக்கிய பிரச்சனை. தமிழ்நாட்டில் பாசிசம் நுழைந்துவிட்டால் ஏற்படும் பிரச்சனைகளை இவர்கள் உணரவில்லை. இவர்கள் எப்படி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும்? இவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் என்றார்.